அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இயல் 2 பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 6 லெசன் கொடுத்துருக்காங்க. பராபர கன்னி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம், பெயர்ச்சொல், திருக்குறள் அப்படிங்கிற 6 லெசன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 55 வினாக்கள் பார்க்க போகிறோம். கூடுதல் தகவலும் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பதிவை பாருங்கள். ஓகேவா? கொஷினை நான் 2 டைம் உங்களுக்காக படிச்சிருவேன். நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடுங்க. நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னும் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் லெசன் பராபர கன்னி அப்படிங்கிற லெசனை பார்த்துடலாம். ஸோ இதில் போயம் கொடுத்துருக்கோம் செய்யுள். ஸோ அதுக்கு உண்டான விளக்கங்களையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, அனைத்து உயிரையும், இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரையும் நம்மளை போலத்தான் அப்படின்னு நினைக்கிற கருணை மிகுந்த சான்றோர் இருப்பாங்கள்ல, பெரியவங்க. ஸோ அவங்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நல்லவங்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தானாக வந்துடும். அதாவது அந்த நிலைக்கு நான் தானாக போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அதாவது எல்லாருமே சந்தோஷமாக தான் வாழணும், அதை தவிர நான் வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பாடினாங்க இந்த பாட்டுன்னா தாயுமானவர். ஓகேங்களா? பராபர கண்ணியை யார் பாடினாங்கன்னா தாயுமானவர் அவர்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது பொறுத்துக்க. எப்போதும் போல் வினாக்குள்ளுக்குள்ளே போயிடலாம். ஆன்சர் பண்ண தயாராகிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வினா, பொறுத்துக்க. சொல்லும் பொருளும். தண்டருள் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? தண்டருள் அப்படிங்கிறதோட பொருள் குளிர்ந்த கருணை. குளிர்ந்த கருணை. ஓகேங்களா? குளிர்ந்த கருணை. கூர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா மிகுதி. செம்மையருக்கு அப்படிங்கிறதோட பொருள் சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. ஏவல் அப்படின்னா தொண்டை குறிக்குது. ஓகேங்களா? இரண்டாவது வினா, அதுவும் சொல்லும் பொருள் தான். பராபரமே அப்படின்னா என்ன அப்படின்னா மேலான பொருளே. பராபரமேனா எனக்கு மேலானவர் அப்படின்னு அர்த்தம். பணி அப்படின்னா தொண்டு அப்படின்னு பொருள். எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு பொருள். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களையும் குறிக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது இதுக்கு. அடுத்தது அல்லாமல் என்பதன் பொருள் என்ன? அல்லாமல் என்ற சொல்லின் பொருள் என்ன? அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. பராபர கன்னி என்னும் பாடலை எழுதியவர் யார்? பராபர கன்னி என்னும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் தாயுமானவர். டேஷ் ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். எந்த பகுதியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர்? ஆன்சர் திருச்சி. கொஷின் எப்படின்னு கேட்கலாம். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக இருந்தவர் யாருன்னா தாயுமானவர். ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது. கொஷின் இப்படி தான் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்கன்னு இல்லை, அவங்க எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இந்த பராபர கன்னி அப்படிங்கிற பாடல் தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்தது. ஓகேங்களா? தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல். இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் பராபர கன்னி. ஓகேங்களா? நூலில் இருக்குது. ஸோ தாயுமானவர் பாடல்களை தான் அப்படி சொல்லுவாங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு தாயுமானவர் பாடல்களை சொல்கிறாங்க. இந்த பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. இந்த பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும். கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படுற ஒரு பாடல் வகைனா 2 அடிகளில் பாடப்படுற ஒரு பாடல் வகை. அடுத்தது புக் பேக்கு. தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன?
தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். ஓகேங்களா, தம் உயிர். இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் இன்புற்றிருக்க, இன்புற்றிருக்க. தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் ப்ளஸ் என்று, தான் ப்ளஸ் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது இரண்டாவது லெசனுக்கு நம்ம போயிடுறோம். நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற லெசன். இதெல்லாம் கொஸ்டின் அதிகமாக இல்லை. சுயம் என்பதன் பொருள் என்ன? சுயம் என்பதன் பொருள் என்ன? தனித்தன்மை. சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. உள்ளீடுகள் என்பதன் பொருள் என்ன? உள்ளீடுகள் என்பதன் பொருள் உள்ளே இருப்பவை, உள்ளே இருப்பவை. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கலீல் கிப்ரான் கவிஞர் மற்றும் புதின ஆசிரியர். இரண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலீல் கிப்ரான் அப்படிங்கிற ஒரு கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முகை ஆற்றல் கொண்டவர். நீங்கள் நல்லவர் என்னும் இந்த பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்குங்கிறாங்க. இந்த நீங்கள் நல்லவருங்கிற இந்த பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா 3 கூற்றும் சரிதாங்க. ஓகேங்களா? கலீல் கிப்ரான் கவிஞர் மற்றும் புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் தான். பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷாக இருக்கும். பரிசு பெறும்போது நம் மனநிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்த லெசன் வந்து பசிப்பினி போக்கிய பாவை, பசிப்பினி போக்கிய பாவை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் அவர்கள். மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்றது யார்? மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்றது யார்? மணிமேகலா தெய்வம். மணிப்பல்லவ தீவு மற்றும் அங்குள்ள புத்த பீடிகையையும் காவல் காப்பது யார்? மணிப்பல்லவ தீவு, அந்த தீவில் இருக்கிற புத்த பீடிகையையும் காவல் காப்பது யார்? ஆன்சர் தீவதிலகை அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வம். கோமுகி என்பதன் பொருள் என்ன? கோமுகி என்பதன் பொருள் பசுவின் முகம். கோனா பசு, முகி அப்படின்னா முகம், பசுவின் முகம். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அந்த கோமுகி அப்படின்னு இருக்குல்ல, அங்கே வந்து வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் அப்படிங்கிறாங்க. மணிமேகலை கோவலன் மற்றும் கண்ணகி. ஓகேங்களா? கோவலன் மற்றும் கண்ணகியோட மகள். ஓகேங்களா? அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மாதவி தான். ஓகேங்களா? கோவலன் மற்றும் மாதவியோட மகள் தான் மணிமேகலை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் ஆதிரை உணவு இட்டாள். இதை கொஸ்டினாக கூட கேட்பாங்க. அதாவது மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் யார் உணவு இட்டாங்க அப்படின்னா ஆதிரை உணவிட்டாள். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரி. கோவலன் மற்றும் மாதவியோட மகள் தான் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு தான் மணிப்பல்லவ தீவு. மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. அடுத்தது 4வது லெசனு பாதம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பாதம் இது ஒரு கதை பகுதி. இதுலேருந்து நான் ஒரு 3 கொஷின் நம்ம கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, எஸ் ராமகிருஷ்ணன் தான் இந்த பாதம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர்.
நாவல்கள், சிறுகதை, கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. பாதம் என்ற இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. அப்போ முதல் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று சரி, மூணாவது கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் எஸ் ராமகிருஷ்ணனுடன் தொடர்பில்லாத நூல் எது? கீழ்கண்டவற்றுள் எஸ் ராமகிருஷ்ணனுடன் தொடர்பில்லாத நூல் எது அப்படின்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் தான். உபபாண்டவம், கதவிலாசம், தேசாந்திரிலாம் அவர் எழுதின நூல்கள். ஓகேங்களா. கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேங்களா. அடுத்தது 5வது லெசனுக்கு நம்ம வந்துட்டோம். பெயர்ச்சொல். ஓகேங்களா. இலக்கணம் இது. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். ஒரு பெயரை குறிக்கிற சொல் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லப்படுது. பெயர்ச்சொல். ஓகேங்களா. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் பொருளை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். பொருளை குறிக்கும் பெயர் என்ன சொல்லப்படும்? பொருட்பெயர் அப்படின்னு சொல்லப்படும். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இது எல்லாமே ஒரு பெயரை குறிக்குது. ஓகேங்களா. பொருளை குறிக்கும் பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் என்னவா சொல்லப்படும்? இடப்பெயர் அப்படின்னு சொல்லப்படும். இடப்பெயர் அப்படின்னு சொல்லப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு அப்படின்னா அது இடத்தை தான் குறிக்குது. ஓகேங்களா. காலத்தை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். காலத்தை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும் அப்படிங்கிறாங்க. காலத்தை குறிப்பது காலப்பெயர். ஓகேங்களா. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாமே காலப்பெயரை குறிக்குது. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்ன? பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும் அப்படின்னா அது சினைப்பெயர். ஓகேங்களா. சினைப்பெயர் உறுப்பை குறிச்சா, ஒரு பொருளோட உறுப்பை குறிச்சா அது சினைப்பெயர். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. ஒரு ஒரு பொருளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் குறிச்சுன்னா அதுதான் சினைப்பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். பொருளின் பண்பை குறிப்பது பண்பு பெயரில் வந்துடும். எடுத்துக்காட்டு அது வட்டமாக இருக்குது, அது சதுரமாக இருக்குது, அது இனிப்பாக இருக்குது, அது செம்மையாக இருக்குது, அது நன்மையாக இருக்குன்னா அதோட பண்பை சொல்கிறதால அது பண்பு பெயர். ஓகேங்களா. அடுத்தது தொழிலை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். தொழிலை குறிக்கும் பெயர் என்னென்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் ஆடுறான், அவன் படிக்கிறான், அவன் நடிக்கிறான், அதெல்லாம் தொழில். ஓகேங்களா. அடுத்தது பொறுத்துக. பொருட்பெயர் அப்படின்னா என்ன? கீழே பொறுத்து கரெக்டாக பொறுத்துங்க. பொருட்பெயர் அப்படின்னா பறவையை குறிக்குது. இடப்பெயர்னா பள்ளியை குறிக்குது. காலப்பெயர்னா நாளை குறிக்குது. சினைப்பெயர்னா இலையை குறிக்குது. இலை ஒரு மரத்தில் ஒரு பார்ட்டு. ஓகேங்களா. ஆப்ஷன் பி சரியானது. அடுத்ததும் பொறுத்துக. காலப்பெயர் அப்படின்னா என்ன? காலப்பெயர்னா ஆண்டை குறிக்கும். சினைப்பெயர்னா கண், ஏன்னா உடலில் ஒரு பகுதி அது. பண்பு பெயர் சதுரம், அது சதுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. தொழிற்பெயர்னா அவன் நடிக்கிறான், நடித்தல். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். காவியா புத்தகம் படித்தால். இங்கே ஒரு பொருளை எதை குறிக்குதுன்னா புத்தகத்தை குறிக்குது. அப்போ பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் அப்படின்னா பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர். ஓகேங்களா. காவியா மாலையில் விளையாடினாள். மாலைனா அது ஒரு காலப்பெயர். அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரி. ஓகேங்களா. 12னா சரியான இணையை எடுத்துக்க. காவியா தலை அசைத்தாள். காவியா தலை அசைத்தாள். தலை அப்படிங்கிறது உடலில் ஒரு பாகம். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமை அப்படின்னா அவளுடைய பண்பை குறிக்குது. அப்போ பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். நடனம் அப்படின்னா அது ஒரு தொழில். ஓகேங்களா. அப்போ அனைத்தும் சரியான கூற்றுகள் தான், இணை தான். அடுத்தது இடுகுறி பெயர், காரண பெயர். ஓகேங்களா. பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் டேஷாக வகைப்படுத்தலாம். பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? 2ஆக வகைப்படுத்தலாம். அதில் ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர். ஓகேங்களா. ஸோ இந்த இலக்கணத்தை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவாகவே கொடுத்துட்றேன். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், திருப்பியும் கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்த வினா,
கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் தான் இடுகுறி பெயர் அப்படிம்பாங்க. காரணமே இல்லாமல் சொன்னால் அது இடுகுறி பெயர். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று, அதுக்கெல்லாம் ஏன் வச்சாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் பேர் வச்சுருக்காங்க. ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரம், காடு அப்படின்னா அது எல்லாத்தையுமே குறிக்குது. ஓகேங்களா? இடுகுறி சிறப்பு பெயர், அதாவது ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கருவேலங்காடு, அதாவது மரங்கள் அப்படின்னு சொல்லாமல் அது மாமரம், அது தென்னை மரம்னு சொல்லணும்னா அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? காரணமே இல்லாமல் அது மரம், அது காடு, அது தண்ணின்னு சொன்னோம்னா அது வந்து இடுகுறி பெயரில் வந்துடும். அதில் பொது பெயராக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இடுகுறி பொது பெயர். சிறப்பு பெயர்னால் குறிப்பிட்டு சொல்கிறது. ஓகேங்களா? அது கருங்கல், இது செங்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இடுகுறி சிறப்பு பெயரில் வந்துடும். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டிருக்காங்க. காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை. நாற்காலினா 4 கால் இருக்குது, கரும்பலகைனா கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் கரும்பலகை அப்படின்னு கூப்பிட்றாங்க. காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பறவை, அணி. பறவை அப்படின்னா பறக்கிற எல்லாத்தையுமே குறிக்குது. அணி அப்படின்னா குறிப்பாக குழுவாக இருக்கிறது. ஓகேங்களா? குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயருங்கிறாங்க. இப்போ வளையல், மரங்கொத்தி. ஏன்னா மரங்கொத்தி பறவை, பட் இருந்தாலும் அது மரத்தை கொத்துறதால அதை மரங்கொத்திங்கிறோம். ஓகேங்களா? வளையமாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம வளையல்னு சொல்ல மாட்டோம், கையில் போடுறது மட்டும் தான் வளையல்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான். அப்போ அனைத்தும் சரியானவை தான் இந்த கூற்றுகள்லையும். அடுத்தது பொறுத்துக, அதுக்குண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறினா என்ன காரணமும் இல்லாமல் சொல்கிறது. அப்போ இதில் என்ன இருக்குது? காடு அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர், அது ஏன் வச்சோம்லாம் தெரியாது. இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன? கருவேலங்காடு, அது கருவக்காடுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், காரண பொது பெயர்னா என்ன? காரண பொது பெயர்னா ஒரு பறவையை சொல்லலாம். காரண சிறப்பு பெயர்னா வளையலை சொல்லலாம். ஓகேங்களா? இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்னா என்ன? காரணம் இல்லாமல் வைக்கிறது. பறவை பறக்கிறதால வச்சுட்டாங்க. முக்காலிக்கு 3 கால் இருக்கிறதா வைக்கிறாங்க. மரங்கொத்திக்கு மரங்கொத்துறதால வைக்கிறாங்க. அப்போ மண்ணுக்கு தான் ஏன் வச்சாங்கன்னே தெரியல. ஓகேவா? அப்போ மண் அப்படிங்கிறது தான் இடுகுறி பெயர். காரண பெயரை வட்டமிடுக. வளையல்னா கையில் போடுறோம், சுவர்னா சுவர், யானைனா யானை. ஸோ வளையல் தான் காரண பெயர். ஓகேங்களா? இப்போ மரம், சுவர், யானை இதெல்லாம் ஏன் வச்சோன்னே நமக்கே தெரியாது. ஆனால் வளையமாக இருக்கிறதுல கையில் போட்டால் தான் அது வளையல், அதுக்கு பேர். ஓகேங்களா? ஸோ அதுதான் காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன? வாழை. ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, மரத்துக்குள்ளே அது ஒன்று நம்ம தனியாக சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஒரு பாட்டு. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வான்புகழ் கொடையிற் காண்போம், வலிமை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா ஆ முத்தரையனார். இதை எழுதினவரும் அவர் தான். ஆ முத்தரையனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஆ முத்தரையனார் எந்த நாட்டை சேர்ந்த கவிஞர்? ஆ முத்தரையனார் எந்த நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த ஒரு கவிஞர். மலேசியாவை சேர்ந்த ஒரு கவிஞர். பின்வரும் தொடர்களில் அடிகோடிட்ட சொற்களை பாருக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எவ்வகை பெயர்கள் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஆன்சர்லாம் கிடையாது, நான் டேரெக்டாக வாசிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, அந்த அடிகோட்டிட்ட பெயர்னா இதுதான், அடிகோடிட்டு இருக்கும் பாருங்கள். இதுக்காகவே மெனக்கெட்டு பண்ணியிருக்கேன். கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். அப்போ கைனா என்ன? உடலில் ஒரு பாகம். அப்போ அது சினை பெயர். அறம், பொருள், இன்பம், வீடு, அடைதல் நூலின் பயனாகும். அடைதல் அப்படின்னா அது ஒரு தொழிலை குறிக்குது. குழந்தை தெருவில் விளையாடியது, இது என்ன? தெரு அப்படிங்கிறது இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார் அப்படிங்கிறது பொருட்பெயர். மாலை முழுவதும் விளையாட்டு, மாலைனா காலப்பெயர். அன்பு நிறைவுடையவர்கள் மேலோர், அப்படி அன்புனா நான் பண்பை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது, பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களை
பெயர்கள் என எழுதுக. எவ்வகை பெயர் அப்படின்னு எழுதணும். விடியலில் துயில் எழுந்தேன். துயில்னா என்ன? காலைல எழுந்தேன் அப்படிங்கிறது தான் காலப்பெயரை குறிக்குது. இறைவனை கைதொழுதேன். கைனா என்ன? சினை பெயர். நான் மதுரைக்கு சென்றேன். மதுரைனா என்ன? இடத்தை குறிக்குது. புத்தகம் வாங்கி வந்தேன். புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருள். கற்றலை தொடர்வோம் இனி. கற்றல்னா அது ஒரு தொழிலை குறிக்குது. நன்மைகள் பெருகும் நனி. நன்மைனா அது ஒரு பண்பை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். சாரணியர்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக பணியாளர்னா சோஷியல் ஒர்க்கர். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. இளம் செஞ்சிலுவை சங்கம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? இளம் செஞ்சிலுவை சங்கம் என்பதன் ஆங்கில சொல் ஜூனியர் ரெட் கிராஸ். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது திருக்குறள் கொடுத்துருக்கோம். சில பேர் இந்த திருக்குறளை தான் கட்டாயி போயிடுறீங்க. திருக்குறளை பாருங்கள். இதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக யூனிட் 8லேயே கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வரும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்புற அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே அப்படிங்கிறாங்க. அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படிங்கிறாங்க. ஈகை அப்படிங்கிறதுல வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றியெல்லாம் குறி எய்திருப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதை ஈகை அப்படிங்கிறாங்க. மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படிங்கிறாங்க. வன்கணவர் அப்படின்னா இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னா செய்யாமை அப்படிங்கிறதுல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு ஒருத்தர் துன்பம் செஞ்சிருந்தாலும் அவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் ஒரு வழி அப்படிங்கிறாங்க. அவர் வெக்கப்படணும் நம்ம செய்கிற உதவி பார்த்துட்டு. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அதாவது பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள். எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை அப்படிங்கிறாங்க. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலையும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்ததாக இருக்கு. அடுத்தது பெரியாரை பழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. அதாவது ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி அப்படிங்கிறாங்க. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியாருக்கு பிழைத்தொழுகுவார் அப்படிங்கிறாங்க. அதாவது தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்த வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வது தான் ஈகை அப்படிங்கிறத பொருள். பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயன். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். உள்ளத்தில் என்ன இல்லாமல் இருக்கிறது சிறந்த அறம் அப்படின்னா குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறத்தில் ஒன்று. இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. வரியாருக்கு ஒன்று ஈகை மற்ற ஈவதே எல்லாம் குறி எதிர்ப்பை உடைத்து நீரது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பா அதை சரியாக சீர்படுத்தணும்னா வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறாங்க. அடுத்தது எனைத்தானும் யாருக்கும் எஞ்சான்றும் மனத்தானம் மானா செய்தலை யாமை அப்படிங்கிறாங்க. அதாவது எனைத்தானும் எஞ்சாற்றும் யாருக்கும் மனத்தானாம் மானாசை, அதாவது மானா செய்யாமை தலை. ஓகேங்களா? இதுதான் அதோடைய பொருளாக இருக்குது.
சரியான சீராக இருக்குது. இதோட இந்த இயல் 2 முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 6ஆம் வகுப்பு இயல் 3rd டேர்மில் இயல் 3 பார்ப்போம். அதோட 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்தது 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே போய்டுவோம். அதேமாதிரி சோசியல் ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெசன் வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பாலிட்டி, எக்கனாமி எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டை அள்ளி வீசுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.